பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். ஒரு சந்தியின் 6வது வெள்ளிக்கிழமை ஆகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய கீர்த்தனை அது 75வது கீர்த்தனை. ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கு ஈடு நான். 75வது கீர்த்தனை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். ஆனந்தமேமியை என்னை ஆள வந்த குரு சுவாமியே, ஆனந்தமேமியை என்னை ஆள வந்த குரு சுவாமியே, சுவாமியே இந்த பாடுதான் இடமேகவும் அதன் கெடுமலர் காலடி போகவும், அச்சயனே மனம் நோகவும், சொல்லளவில்லா துயரமாகவும், உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். முழந்தாள் படியிட்டு தாழவும், மும்முறை முகம் தரைப்பட வீழவும், மழுங்க சீனமும்மை சூழவும், கொடுமரணவாதையினில் மூழ்கவும், உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். அப்பா பிதாவே என்றழைக்கவும், துயரகல செய்யும் என்றுரைக்கவும், சேர்ப்பும் உன் சித்தமென் சாற்றவும், ஒரு தேவ தூதன் வந்து தேற்றவும், உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். ஆத்தும துயர் மிக நீடவும், குழம்பாக உதிர வேர்வை ஓடவும், சாத்திர மொழிகள் முத்தாடவும், முந்தன் தாசரும் பதங்களை நாடவும், உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திரா இருக்கிற எங்களுக்கு தேவர் இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகும்படி உடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லாருக்காக அவளை பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீர். நாங்களுடைய சிலுவையினுடைய வசனத்தை மனதில் வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்கள் உணர்ந்து இருதயம் கரைந்துருகவும், எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து உருக்கமாய் அவர் சிநேகித்து கொண்டு வரவும் பரிசுத்தாவை கொண்டு எங்களை எழுப்பிவிட்டாலும் சுவாமி. ஆமீன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 316வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 316. என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என் உணர்ந்தேன் என் உள்ளத்தில். 316வது ஞானப்பாட்டு. ஏனாருள்
பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய அபாத்திர தன்மையையும் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து பராமரிக்கு முன்பாக தாழ்த்துங்கள். அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் தேடி 130வது சங்கீதத்தின் மூலமாக அவரை நோக்கி மன்றாடி ஆயக்காரனை போல பராபரனே பாவிகளாக எங்கள் பேரில் கிருபையுள்ளவராக என்று சொல்லி என்னோடு கூட ஒருமித்து கெஞ்சி கேட்போம். வாருங்கள். 130வது சங்கீதம். கர்த்தாவே, ஆளுங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களுடைய சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்புண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்மா காத்திருக்கிறது. அடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்போது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார் என்பது. கர்த்தாவே, கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவர் ஆகாதவனுடைய மனத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புவதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் பாவத்தின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவருடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழியை விட்டு திரும்பி எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரனாக எங்களாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 6ஆம் பகுதி. இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரம். 6ஆம் பகுதி. இயேசுநாதர் அடக்கம் செய்யப்பட்டது. சாயங்காலம் ஆன போது ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாளாய் இருந்தது. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒருவன் இருந்தான். இவன் யூத நாட்டு அரிமத்தியா ஊரில் இருந்து வந்தவன். ஆலோசனை சங்கத்தாரில் ஒருவன். உத்தமன், நீதிமான், மற்றவர்களுடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன், கடவுளின் ராஜ்யம் வர காத்திருந்தவன். ஆயினும் யூதருக்கு பயந்து அந்தரங்க சீஷனாய் இருந்தான். இவன் பிலாத்துவனிடம் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி அவனிடம் உத்தரவு கேட்டான். அவர் இதற்குள் மரித்து போனாரோ என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை வரவழைத்து அவர் மரித்து நேரமாயிற்றோ என்று விசாரித்தான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்டு சரீரத்தை யோசேப்பினிடம் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துணியை வாங்கி கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தை இறக்கினான். ஆரம்பத்தில் அவரிடம் இரவில் வந்த நிக்கோதேமுவும் வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களோடு துணிகளில் சுற்றினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனையும் வைத்திராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளாயிருக்கவே அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினால் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். யோசேப்பு கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை உருட்டி வைத்து போனான். அந்த நாள் ஆயத்த நாள், ஓய்வு நாள் ஆரம்பிக்கிற நேரமும் ஆயிற்று. கலிலேயாவில் இருந்து இயேசுவுடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறைக்கு வந்தார்கள். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அங்கே கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். கல்லறையையும் அவருடைய சரீரத்தை வைத்து விதத்தையும் பார்த்துவிட்டு திரும்பி போய் சுகந்த வர்க்கங்களையும்
பரிமள தைலங்களையும் ஆயத்தம் செய்து கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரநாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உட்பவித்து கல்மிராட்டில் பிறந்து பொந்தி பிளாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மொத்தத்தை விழித்திருந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணியில் வளர்பெற்றிருக்கிறார். அவற்றில் ஜூன்லோரி மொத்த நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சுவத்திலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 347 ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு 347 பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். பிளவுண்ட மலையே புகழிடம் ஈயுமே, பக்கப்பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். 347 ஞானப்பாட்டு. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரை உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சேர்த்து தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்தை பரிசுத்தமாக்க நம்முடைய வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். 6வது வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 42 49 முடிய. லூக்கா 23:42 தொகை. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்போது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லத் தொடங்கி தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சமீபத்தைகளை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவளை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிகள் எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். இதுவரை 5 வெள்ளிக்கிழமைகள் நாம் பார்த்த தலைப்புகளை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கூட ஒரு ரீகால் பண்ணுகின்றேன். பேரன்பும் அலட்சியமும் என்று சொல்லக்கூடிய முதலாவது வெள்ளிக்கிழமை மரியாள் அன்பு செலுத்தினாள், தைல குப்பியை உடைத்தாள். அலட்சியம் செய்தது அந்த ஜனங்கள் விற்று 300 பணத்துக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொன்னார்கள். மீட்சியும் வீழ்ச்சியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே பேதுரு மீட்கப்பட்டார், யூதாஸ் காரியத் வீழ்ச்சி அடைந்தார். சாட்சியும் ஆட்சியும் என்று சொல்லக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமையில நிக்கோதேமு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தார். ஆட்சி என்பது சனகரிம் சங்கம் எவ்வாறாக ஆட்சி செலுத்தினது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அனுப்புதலும் கழுவுதலும் என்று சொல்லக்கூடிய 4வது வெள்ளிக்கிழமை கிளவுடியா புரோக்கலா என்று சொல்லக்கூடிய பிலாத்துடைய மனைவி பிலாத்துவிடத்திலே ஆள் அனுப்புகின்றாள். பிலாத்து கைகளை கழுவுகின்றார். உருகுதலும் இருகுதலும் என்று சொல்லும் போது 2 கள்ளர்களை குறித்து நாம் பார்த்தோம். ஒன்று டெஸ்டாஸ், ஒன்று கெஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய 2 கள்ளர்கள். ஒருவன் இயேசுவை இகழ்ந்தான், ஒருவன் இயேசுவை ராஜாவாக கனப்படுத்தினான். இந்த நாளிலே காட்சியும் மாட்சியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50லிருந்து 56 வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 37லிருந்து 41, யோவான் 19 32லிருந்து 37 வசனங்கள். இந்த 100க்கு அதிபதி ஒரு சாட்சி கொடுக்கின்றான். இந்த சாட்சியை தான் நாம் காட்சியும் மாட்சியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். 1883 அன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி காரல் மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய தத்துவ இயல் நிபுணர் அவர் மரணம் அடைவர் முன்பாக, மரணம் அடைய போகிறார் என்பதை அறிந்து அவருடைய உதவியாளர் அசிஸ்டன்ட் போய் அவரிடத்துல கேட்க, ஐயா, இந்த உலகத்துக்கு நீங்க ஏதாவது சொல்வதா இருந்தா மரணம் அடைவதற்கு முன்பாக சொல்லிவிடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன என்று சொன்னால், கார்ல் மார்க்ஸ் சொன்ன பதில், இது அவருடைய புத்தகத்தில் இருக்கிறது. போடா மடையா, காரியம் சாதிக்காதவன் தான் நான் இறக்கும் போது கடைசி வார்த்தை என்று ஒரு வார்த்தையை சொல்லுவான். நான் எல்லா காரியத்தையும் சாதித்து விட்டேன் என்று சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் கூறின வார்த்தைகள் உலகத்துக்கு அல்ல, பிதாவினிடத்தில் கூறுகின்றார். இதனை கூடியிருந்த ஜனக்கூட்டம் பார்க்கின்றது. ஜனங்கள்கிட்ட சொல்லல ஆண்டவர், பிதாவினிடத்தில் சொல்லுகின்றார். அதை தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14, 15, 16, 17 இந்த வசனங்கள், இந்த அதிகாரங்களை எடுத்து பார்த்தா ஜீசஸ் யூஸ் த வேர்ட் ஃபாதர் 51 முறை சொல்லுகின்றார். 14, 15, 16, 17 4 சாப்டர்ஸ் ஜான் த காஸ்பல்ல, சென்ட் ஜான் காஸ்பல்ல 14, 15, 16, 17 வசனத்துல அதிகாரத்துல 51 முதல் ஃபாதர், அப்பா, பிதாவே என்று சொல்லுகின்றார். சிலுவையிலே 3 முறை பிதாவே என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு காட்சி பார்த்தேன் விஷன் என்று சொல்லுகின்றார். என்ன விஷன்? சிலருக்கு அதை சொல்ல தெரியாது. சிலர் அதை மிகைப்படுத்தி சொல்வார்கள். அது கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் வச்சு, அது கால் கையெல்லாம் வச்சு அதை அதிகப்படுத்தி சொல்வார்கள். சில விஷன் பார்த்தார் என்றால் அவர் இன்னொருத்தர் பார்த்திருப்பார், இவர் பார்த்ததை போல ரீல் விடுவார். இப்படி அல்ல. சரீரத்தை இயேசு மனிதர் கையில் ஒப்படைத்தார், ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார், ஆவியை பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 44வது வசனத்துல வாசித்தா, பூமி எங்கும் அந்தகாரம் 6 to 9 மணி வரைக்கும் 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று.
midnight during the midday. ஒரு நல் இரவு நடுப்பகல்ல இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இருள் என்பது 10 வாதைகளிலே ஒரு வாதை. தலச்சன் பிள்ளைகள் சங்காரத்துக்கு முன்பாக 3 நாள் இருள் இருந்தது. இப்போது 3 மணி நேரம் இருள் இருக்கின்றது. யாத்ராகம புத்தகம் 10வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்து மேல் உண்டாயிருக்கும்படிக்கு உன் கையை வாதைக்கு நேராக நீட்டி என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்போது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் கார் இருள் உண்டாயிற்று. இது 9வது வாதை. இந்த கார் இருள் என்பது தேவனுடைய கோபாக்கினை. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன். எசேக்கியேல் 32வது அதிகாரம் 7வது வசனத்துல அதை நாம் காணலாம். அடுத்த வாதை தலச்சன் பிள்ளைகளுடைய சங்காரம். தலச்சன் பிள்ளைகள் சங்காரத்துக்கு முன் காரிருள். தலச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்பட போகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தும் ஆண்டவர். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் எடுத்துக்கொள்ளப் போகின்றார் என்பதற்கு ஒரு அடையாளமாக செயல் சொல்லப்படுகிறது. கொலோசேயர் நிருபம் 1 அதிகாரம் 15வது வசனத்துல அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் சங்கரிக்கப்பட போகின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 45வது வசனம், தேவாலயத்தினுடைய திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. அதற்கு பிறகு அது கிறிஸ்து ஜீவனை விடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மத்தேயு, மார்க்கு, யோவான்ல ஜீவன் விட்ட பிறகு திரைச்சிலை கிழிவதாக சொல்லப்படுகிறது. திரும்ப சொல்றேன், லூக்கால மட்டும்தான் திரைச்சிலை 2ஆக கிழிந்த பிறகு இயேசு ஜீவனை விடுகின்றார். ஆனா மத்தேயு, மார்க்கு, யோவான்ல அவர் உயிரை விட்ட பிறகு தேவாலயத்தினுடைய திரைச்சிலை 2ஆக கிழிகிறது. யாத்ராகம புத்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிச்சம், கிறிஸ்து பிறக்கும் போது வந்த வெளிச்சம் கிறிஸ்து இறக்கும் போது மறைந்து போகின்றது. தேவாலயத்தினுடைய வெளிச்சம் உலகுக்கு வெளிப்படுத்தும்படியாக இது சித்தரிக்கப்படுகிறது. தேவாலயத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த திரைச்சிலைக்கு உள்ள எப்பொழுதும் 24 மணி நேரமும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அந்த திரைச்சிலை கிழிந்ததுனால உலகத்துக்கு வெளிச்சம் உதிக்கப்படுகிறது. இப்போ இங்க ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லப்படுகின்றார். இந்த நூற்றுக்கு அதிபதி வேதத்துல நாம் புதிய ஏற்பாட்டில் 6 நூற்றுக்கு அதிபதிகளை நாம் பார்க்கலாம். ஒரு இயற்கையினுடைய சீற்றம், ஒரு பூமி அதிர்ச்சி, கண்மலை பிளப்பு, இருள் நிறைந்த 3 மணி நேரம், ஒரு உயிர்த்தெழுதல். இது அத்தனையும், இந்த 5 காரியத்தையும் இந்த நூற்றுக்கு அதிபதி காண்கின்றான். விஷன். இந்த விஷனுக்கும் ட்ரீமுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சொப்பனம் என்று சொன்னா கண்களை மூடி இருக்கும்போது வருவதுதான் சொப்பனம், அதான் கனவு, ட்ரீம். விஷன் என்பது கண்கள் திறந்திருக்கும் போது பார்ப்பது. அதைதான் எரேமியா, ஒரு பானையை பார்க்கின்றேன், அது வடக்காக அதனுடைய வாய் இருக்கிறது, தெள்ள தெளிவாய் சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? ஃபுல்லா அதை கவனித்து பார்த்து சொல்லுகின்றார். இங்கு இப்படிதான் இவன் அநேகம் பேர் மரித்ததை பார்த்திருப்பான். ஏன்னு சொன்னா, இந்த தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய கைதிகளுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆள் நியமிக்கப்படுவார். அவர்கிட்ட கேட்டா, நான் இத்தனை பேருக்கு தூக்கு போட்டேன், இத்தனை பேருக்கு தூக்கு போட்டேன், தூக்கு போட்டதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் என்று சொல்வார். அத போல இந்த சிலுவையில் அரைக்கப்படுவதற்காக இந்த 110 அவன் ஒரு நியமிக்கப்பட்டிருப்பான். இப்படி அநேக பேர் மரித்ததை அவன் பார்த்திருப்பான். ஆனால் கிறிஸ்து கைது செய்யும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12வது வசனத்துல 1000 போர் சேவகருக்கு தலைவன், 2 விதமான போர் வீரர்களுடைய கூட்டம், ஒரு யூத போர் வீரர்கள், 2 ரோம போர் வீரர்கள். இந்த 2 போர் வீரர்களும் இங்கு இருக்கின்றார்கள். ஆனால் இப்படி மரிக்கும் ஒருவரை அவன் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. திட்டிக்கிட்டு, அலறிக்கிட்டு, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு மரணம் அடைவதை அவன் பார்த்திருப்பான். ஆனால் மறக்க முடியாத ஒரு செய்கை, பேச்சு கிறிஸ்துவனிடத்தில் இருந்ததை அவன் பார்க்கின்றான். நாம் எளிமையாய் சொல்ல வேண்டும் என்றால், ஜீசஸ் ஆன் த கிராஸ்,
எனிமீஸ் அரௌண்ட் த கிராஸ், சோல்ஜர்ஸ் பிஃபோர் த கிராஸ், ஃபாலோயர்ஸ் அண்டர் த கிராஸ். இயேசு சிலுவையில் தொங்குகின்றார். விரோதிகள் சூழ நின்று என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்கிறார். அதனால்தான் ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்லும்போது இவன் எலியாவை கூப்பிடுகின்றான், அவன் தண்ணீர் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லுகின்றார்கள். எனிமீஸ் அரௌண்ட் த கிராஸ், சோல்ஜர்ஸ் பிஃபோர் த கிராஸ். இந்த மரணம் அடைகிற வரைக்கும் அவர்கள் அதை காவல் காக்க வேண்டும். அவர்களை the followers, இயேசுக்கு பின்பாக வந்தவர்கள் சிலுவை கீழே உட்கார்ந்துட்டாங்க. அதனால இயேசுசாமி சொல்றாரு, அம்மா அதோ மகன், யோவானை பார்த்து அதோ உன் தாய். கிறிஸ்துவனுடைய அன்பை சிலுவையினுடைய அடியில தான் புரிந்து கொள்ள முடியும். 48வது வசனம் சொல்லுது, த பப்ளிக் மார்பில் அடித்துக்கொண்டு உணர்ச்சிக்கு அடிமையாகி அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 54வது வசனத்துல பயந்தார்கள். The friends and close associates, வசனம் 49 சொன்னது அறிமுகமானவர்கள், ஆதாயத்துக்காக வந்தவர்கள், சரீரத்தில் சுகத்தை பெறுவதற்காக வந்தவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி போகின்றார்கள். The centurion 47வது வசனம் சொல்கிறது, நூற்றுக்கு அதிபதி தேவகுமாரன் என்று அறிக்கை செய்கின்றான். இதுவரைக்கும் சிலுவையில நம்ம சொன்னோம்ல, the echo of satanic voice, சாத்தான் நீ தேவனுடைய குமாரனையானால், நீ தேவனுடைய குமாரனையானால் என்று சொல்கிறாரு. அத இவன் நிரூபிக்கின்றான். இவ தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கின்றான். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 39வது வசனத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறான். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான், அதுதான் மாட்சிமை. அவன் காட்சியும் கண்டான், அவன் மாட்சியும் அவன் பார்க்கின்றான். யார் இந்த நூற்றுக்கு அதிபதி? ஒருவேளை மத்தேயு 8 கூறப்பட்டவர் இவனாக இருக்கலாமா? வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் நமக்கு தெரியாது. பாரம்பரியம் கூறுகிறது இவன் பேர் லாங்கினஸ். இவன் பிற்காலத்தில் பிஷப் ஆஃப் கப்பதோகியா என்று சொல்லக்கூடிய இடத்துல பேராயராக இருந்தான். இரத்த சாட்சியாய் அவன் மரித்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அநேக நூற்றுக்கு அதிபதிகள் இருந்ததாக வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10வது அதிகாரத்துல கொர்னலியஸ் என்று சொல்லக்கூடிய மனிதன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. மலர்களை கசக்கி எரிந்து கல் மனதோடு நீ செல்லலாம். அதனுடைய வனப்பை, அதனுடைய அழகை நீ பாராட்டி அது காட்சி பொருளாக நீ பார்க்கலாம். மலர்களை மாலையாக கோத்து அணிந்து அதை உனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். என்ன செய்ய போகின்றாய்? மலர்களை கசக்கி வீசப் போகின்றாயா? அதன் வளப்பை, காட்சியை கண்டு ரசித்து விட்டு போக போகின்றாயா? மாலைகளாக தொடுத்து அதை உனக்கு சொந்தமாக்கி கொள்ளப் போகின்றாயா? கண்ணில் மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 6 வாரங்களும் உம்மை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய உம்மை நாங்கள் பின்பற்றி இந்த நூற்றுக்கு அதிபதியைப் போல நாங்களும் நீ தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்து புரிந்து உமக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதித்தவரே, இந்த 6 வாரங்களை எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட பேசினவரே, இந்த மலர்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை நாங்கள் மாலைகளாக சூடி மணந்து அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கின்றோம். ஆண்டவராக கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பி அருளும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று சதகம் தங்கியிருப்பதாக, ஆமீன். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள்: வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு அன்று காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். பரிசுத்த பெரிய வியாழக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நண்பகல் 12:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். இந்த ஆண்டு இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளும் கொல்லும் கொடிய பாவங்கள் 7 என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் 7 வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். ஈஸ்டர் பண்டிகை அன்று காலை 5:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களுக்கும் ஜெபசந்தியோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக
நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 50ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். அன்புள்ள சுவாமி, நீ நிர்பந்தமாக மறிக்க தீர்க்கப்பட்டது எதற்காக? நீர் என்ன செய்தீர்? தேவரீரின் மீது ஏன் இந்த தீது? 50ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உமது சிலுவை காட்சியை பார்த்தவர்களுடைய நிலவரங்களை நாங்கள் கண்டோம். நாங்கள் மார்பில் அழித்து கொண்டு புலம்பி கலங்கி தவிக்காதபடி, பின் சென்ற மக்கள் என்ன செய்வதென்று திகைப்பாதபடி, ஆண்டவராக நீர்தாமே உம்மை கண்ட மனிதன் சாட்சி கொடுத்ததைப் போல நாங்களும் உமது காட்சியை கண்டு சாட்சியுள்ள வாழ்க்கை நடந்து அது உமக்கு மாட்சிமை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்யுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்துக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்துமா. இல்லாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி, ஆமேன். சமுதாய விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட 100வது ஞானப்பாட்டை நாம் அனைவரும் ஜெப நிலையிலிருந்து பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 100. சுவாமி கிறிஸ்துவே சுவாமி பரம
பரமண்டல இருக்கிற பிதாவாகிய பராபரனே, எங்கள் மேல் லோகத்தின் இரட்சகராய் இருக்கிற சுதனாகிய பராபரனே, எங்கள் மேல் பரிசுத்தாவியாகிய திரியக பராபரனே, எங்கள் பரிசுத்த திரியக பராபரனே, எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபராகிய கர்த்தாவே, எங்களாய் காப்பாவீரும். தயாபராகிய கர்த்தாவே, எங்களாய் ரட்சியும். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் காணிகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பரமபிதாவே. சடிதியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பரமபிதாவே. காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பரமபிதாவே. நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பரமபிதாவே. உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலோ உம்முடைய உபவாசத்தினாலோ சோதனையினாலோ உம்முடைய மரண அவஸ்தையினாலோ இரத்த வேர்வையினாலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள கர்த்தாவே. தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலோ தேவரி மகிமையை உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலோ எங்கள் மரண வேளையிலோ நியாய தீர்ப்பின் நாளிலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள கர்த்தாவே. தேவர் உமது பரிசுத்த சபை ஆண்டு காப்பாற்றவோ சபையின் போதகராக ஊழியக்காரர் ஆரோக்கியமான வசனத்திலோ பரிசுத்த நலக்கையிலோ நிலைப்படுத்தவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத புரட்டுகளையும் ஈடல்களை மறுத்து தடுக்கவோ வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவோ சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவோ தெய்வ வசனம் பலிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியும் பலத்தை கூட கட்டளையிடவோ துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒருமையை தரவும் எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கும் மற்றும் தலைவர்களுக்கு அமைதலுள்ள சாட்சியாளவோ எங்கள் சபைகளையும் ஊழியக்காரர்களையும் ஸ்தாபனங்களையும் ஆசுவத்து காக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ, உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட யூதரையோ விசுவாசில் அனலற்று மரல விழுந்தவர்களையோ புற மதத்தினை திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ. ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதையும் இக்கட்ட அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவோ, தரையிலும் தண்ணிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவோ, கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ, சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களையும் பார்த்து கொண்டு பராமரிக்கவோ, குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவோ, சகல விதவைகளையும் தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ. ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல மனிதருக்கு இறங்கவோ, எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ, எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் தூஷணர்களுக்கு மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ, நிலத்தின் பயிரை ஆசுவத்தை காப்பாற்றவோ, எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ. ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிராபனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கமுள்ள கர்த்தாரே, அடியாராய் கேட்டாருளோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கிறிஸ்துவே, சுவாமி, கிறிஸ்துவே, சுவாமி, ஜெபம் செய்வோம். மன இறுக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறுதலை மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அடியாமேல் தேவரி இறங்கி இது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று இது ஒன்றான ரட்சகராக அது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக.
துதி பாடலாக 10வது ஞானப்பாட்டை பாடுவோம். நான் என்று உண்மையுற்ற சுவாமி உம்மிடத்தில் விடாமல் நிலை நிற்க மெய் உபதேசத்தில் நீர் என்னை காத்திறங்கும் நிலைவரம் கொடுங்கும் இவ்வன்புக்கு இங்கும் அங்கும் நான் உம்மை போற்றவும். 10வது ஞானப்பாட்டு. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராமனுக்கு ஸ்தோத்திரம்.